இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்டிஐ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட உள்ளது. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கு அப்ளை செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டெலாம் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான டாக்குமெண்ட் ரெடி பண்ணிங்கன்னா ஏப்ரல் மந்த் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு RTIGNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஎன் ஸ்கூல்ஸ் rtadmission.tnschools.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு கல்வி உரிமை சட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட், க்ளோஸ் ஆன டேட் இருக்கும். லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு, மே மந்த் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேவையான அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகனுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்டோடைய ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு தேவைப்படும், இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டுக்கு, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ அது வந்து 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். 150 பிக்சல் அந்த மாதிரி சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பேரண்ட்டோட ஐடி கார்டு வந்து ஜேபிஜி ஃபைலில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு, விஓஓ இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 1 MB இருக்க மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து கேட்டகரி அண்டர் விச் அப்ளைன்னு சொல்லியிருக்கும். இதில் நீங்கள் வீக்கர் செக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும், அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்லேயே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் அதற்கு தேவையான சர்டிஃபிகேட் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்னா தாசில்தார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர்கிட்ட தான் வாங்கணும், தாசில்தார்கிட்ட தான் வாங்கணும். அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்ததாக வந்து இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவரலாக பார்க்கலாம். இது சம்மந்தம் மேனுவல் அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பேரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். இதிலே ஃபஸ்ட் எடுத்துனே பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் சைல்டு நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், எலிஜிபிலிட்டி கிளாஸ் வந்து எல்கேஜியாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எதுவாக செலக்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு கிளிக் கேர் டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ண பிறகு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ண பிறகு பேரண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபாதர் நேம், ஃபாதருடைய ப்ரொஃபஷன், அவருடைய ஆனுவல் இன்கம், அவர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுங்கன்னு நோ கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர போகிறீங்களோ உங்களோட ஊர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு அட்ரஸ் வந்து கேட்கும். அதில் ஸ்கூலோட அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, அடுத்ததாக அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே சைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட்டோட ஐடி கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். சைஸும் கரெக்டாக இருக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் அப்லோட் ஆகும், இல்லைனா எரர் வந்துடும். அதர் சர்டிஃபிகேட் ஏச்சும் இருந்தால் அந்த கேட்டகரி ஸ்பெஷல் பர்சனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்லோட் பண்ண பிறகு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஸ்கூல்ஸ்னு வரும்.
ஆஃப்டர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பிறகு ஸ்கூல் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 3-4 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்லேயே ஸ்கூல் நேம் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணால் ரைட் சைடில் செலக்ட் பண்ண ஷோ ஆகும். அதன் பிறகு சேவ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் ஷோ ஆகும். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதெல்லாம் கிளிக் பண்ண பிறகு ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் வரும். அதன் பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த எஸ்எம்எஸ்லேயே வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆர்டி அட்மிஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதன் பிறகு இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.